வந்து நான் 2.5 மாசம் கத்துட்டேன். ஒரு தமிழ் மாதிரி ஒரு கடினமான மொழி கிடையாது அது. அங்க நான் வந்து அதுக்கு கிளாஸும் போல ஒன்றும் போல 3 மாசம் அங்க இருந்தேன். எல்லாரும் ஹிந்தி பேசினாங்க. எல்லாரும் பேச கத்துக்கிட்டேன். ஆனா ஸ்கூல்ல இருந்து ஒரு வார்த்தை கூட கத்துக்கல. இது அங்க தான் சொன்னேன். அதுக்கப்புறம் இல்ல ஸ்கூல்ல இருந்தா இன்னும் சிறப்பா பேசுவீங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன் சார் என் ஸ்கூல்ல வந்து ஹிந்தியும் கொடுத்தாங்க. தமிழுக்கு பதிலா ஹிந்தி எடுத்துக்கலாம். நிறைய பேர் ஒரு 80% பேர் ஹிந்தி எடுத்தோம். சாரி தமிழ் எடுத்தோம்னா 20% பேர் தமிழ் ஹிந்தி எடுத்தாங்க. 80% தமிழ் 20% ஹிந்தி. ஹிந்தி 1வது இருந்து 10வது எவன்லாம் தமிழ்நாட்டில் கத்துக்கிட்டானோ அந்த ஸ்கூல்ல ஒருத்தனை கூட எனக்கு ஹிந்தி பேச தெரியாது. நான் பேசல 10% கூட பேசல. அதனால மும்மொழி கொள்கை எப்படி ஹிட் ஆகும்? ஆனா சுந்தர் பிச்சை உதாரணம் சொன்னாங்க. அப்பயே சொல்லிட்டாங்க சுந்தர் பிச்சை இங்க ஸ்கூல்ல படிச்சாரா அப்படின்னா அவர் ஸ்கூல்ல படிக்கல, தனியா படிச்சிருக்காரு இங்க 5 வருஷம் தமிழ்நாட்டில். ஆனாலும் அவர் கரக்பூர் ஐஐடிக்கு போடும்போது அவரால் ஹிந்தி பேச முடியல. ஒரு வருஷம் கிட்ட ஹிந்தி கத்துக்க. ஸோ அப்பேற்பட்ட ஆளுக்கே 3 மொழி கத்துக்க முடியல. ட்ரைனிங் போயினா 1000ல் ஒருத்தர் அவரு கூகுள் சிஓ இருக்காரு. அப்படின்னா சாதாரண மக்கள் எப்படி கத்துக்க முடியும் அப்படிங்கிற வாதம்லாம் வச்சோம். அப்புறம் இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்டா அதான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. உத்தரப்பிரதேசில் என்ன மொழி அப்படின்னா ஹிந்தி அப்படின்னாங்க. உத்தரப்பிரதேசில் ஹோண்டா கம்பெனி இருக்கு. உத்தரப்பிரதேசில் ஐடி கம்பெனி HCL விப்ரோ எல்லாம் இருக்கு. அங்க வேலைக்கு போகணும்னா ஹிந்தி தெரியணுமா இல்ல கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமும் ஆங்கிலம் தெரியணுமா அப்படின்னு கேட்டேன். அவன் ஹிந்தினா எங்க ஹிந்தி இன்டர்வியூ எதில் நடத்துறாங்க அப்படின்னு அவள் பதில் சொல்ல முடியல. அதான் மிரட்டி சொன்னேன். இன்டர்வியூ வந்து இங்கிலீஷ்ல நடத்துறாங்க. இங்கிலீஷ் தெரியணும். அப்புறம் ப்ரோக்ராமிங் எழுத சொல்றாங்க. ப்ரோக்ராமிங் எழுதுனா அங்க இருக்க விப்ரோலையும் HCL வேலை. மெக்கானிக்கல் இன்ஜினியர் தெரிஞ்சு இங்கிலீஷ் தெரிஞ்சா அங்க வேலை. ஹிந்திக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால ஒயிட் காலர் ஜாப் உத்தரப்பிரதேசில் இருக்கிற நொய்டாவிலையும் சரியா உத்தரப்பிரதேசில் இருக்கிற லக்னோவுக்குமே வேலைக்கு போனால் ஆங்கிலமும் கம்ப்யூட்டரும் தெரிஞ்சா ஐடி கம்பெனிக்கு போகலாம். கணக்கு தெரிஞ்சா கணக்கு பிள்ளை வேலைக்கு போகலாம். இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தா அங்கே இருக்க ஆட்டோமொபைல் கம்பெனிக்கு போகலாம். அதே மாதிரி பாம்பேல போய் வேலைக்கு போகணும், புனேல போய் வேலைக்கு போகணும்னா அந்த சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தும் இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் போதும் அப்படிங்கிற பாயிண்டை வச்சோம். ஸோ இது ஹிந்திக்கும் வேலைக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நான் வச்ச விவாதம்.